அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரதீப். நான் இன்னோவட்ஸ் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வேலை செய்கிறேன். வி ஆர் பேஸ்ட் அவுட் அட் பெங்களூர். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரைனிங் வீடியோ பார்க்க போகிறோம் பென்கியூ இன்ட்ராக்டிவ் ஃப்ளாட் பேனல் பற்றி. ஸோ இப்போ என் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது பென்கியூவோட இன்ட்ராக்டிவ் ஃப்ளாட் பேனல் டிவைஸ். இந்த சீரீஸ் வந்து ஆர்எம் சீரீஸ். இதில் வந்து உங்களுக்கு டச் ஃபீச்சர்ஸோடு வந்துடுது. ஸோ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து மேஜராக உங்களுக்கு ஒரு ஸ்கூல் சொல்யூஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சொல்யூஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பென்கியூ பற்றி சொல்ல போனோம்னா இந்த கம்பெனி வந்து தி ஸ்டார்டட் ஆஃப் வித் ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ இவங்க வந்து முன்னாடி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரொஜெக்டர் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய டெக்னாலஜி தான் இந்த இன்ட்ராக்டிவ் ஃப்ளாட் பேனலுங்கிற ஒரு டெக்னாலஜி. அதுலேயும் இப்போ பென்கியூ ஆல்ரெடி இந்த ப்ரொஜெக்டர் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால தேவ் கம் அப் டு another segment of a device called an interactive flat panel. So this device helps schools and colleges accomplish their smart classroom solutions with the application of an interactive flat panel like BenQ's IFP. ஸோ இந்த சீரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 டச் பாயிண்ட்ஸோடு வந்துடுது, 4K டிஸ்பிளேயோடு வந்துடுது. இதில் நீங்கள் வந்து அப் டு 3 இன்புட்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப் ஆகட்டும், இல்லை ஒரு செட்டப் பாக்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு கேமிங் கன்சோல் ஆகட்டும், அதெல்லாம் மல்டிபிள் டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த டிவைஸில் வருது. ஸோ ஃபர்தராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பென்கியூவோட ஹோம் ஸ்க்ரீன். நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சைடில் 2 ஆரோஸ் மாதிரி இருக்கும். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குவிக் லான்ச் ஐகான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய 3 பட்டன்ஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹோம் பட்டன். ஸோ எந்த ஸ்க்ரீனில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் டைரெக்டாக ஹோமுக்கு வந்துடலாம். செகண்ட் வந்து பேக் ஆப்ஷன். ஸோ பேக் ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், இல்லை அதுலேருந்து நம்ம திருப்பி பேக் போகணுங்கும் போது பேக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த தேர்ட் ஒன்று வந்து மல்டிபிள்ஸ் அப்ளிகேஷனோட ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா எந்தெந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்குங்கிறது அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆண்ட்ராய்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால அது ஒன்று தான் காட்டுது. ஸோ இதில் வந்து நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன் ஜாஸ்தி டைம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சிஸ்டமோட ரேம் வந்து கொஞ்சம் ரொம்ப கன்சியூம் ஆயிரும். ஸோ அப்படி கன்சியூம் ஆகும்போது நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் ஆல் கொடுத்தீங்கன்னா ரேம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி உங்களுக்கு மெமரி கொஞ்சம் கிடைச்ச உடனே உங்களுக்கு டிவைஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி ரைட், அதாவது ஈஸி ஒன்னுங்க வந்து ஈஸி ரைட் நோட் சாஃப்ட்வேர். இந்த பென்கியூவோட ஓன் ரைட்டிங் போர்ட் சாஃப்ட்வேர். அதை வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து கூட கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேருந்து கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு மல்டிபிள் இன்புட்ஸ் செலக்ட் பண்ணி கூட பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ அந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன இன்புட் கனெக்ட் பண்ணலான்னு காட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓபிஎஸ்ன்னு இருக்கும், அதாவது நீங்கள் இதில் பில்டின் ஒரு சிபியூ கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஃபியூச்சரில் கூட நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்ட்வேர் வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸில் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்ட் பை டிஃபால்ட் இந்த போர்டோட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம ஃபோன்ஸுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு இருக்கிற மாதிரி இந்த போர்டுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு இருக்குது. அதுலேயே நீங்கள் இந்த மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸ், லேப்டாப்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸுங்கிறத விட ஸ்மார்ட் டேப்லெட்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே நீங்கள் இந்த HDMI போர்ட் மூலியமாக நீங்கள் இது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு அதோட ஃபிஃப்த் ஆப்ஷன். ஸோ சிக்ஸ்த் ஆப்ஷன் வந்து இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம லாக் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீன் லாக் ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் த லாஸ்ட் பட் ஃபைனல் ஆப்ஷன் என்னங்கிறது வந்து நம்ம அனோட்டேஷன் டூல்னு சொல்லுவோம். அந்த அனோட்டேஷன் டூல் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் ஆஃப் திஸ் இன்ட்ராக்டிவ் ஃப்ளாட் பேனல்ஸ். எப்படின்னு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் எந்த கண்டென்ட்டை வேண்டாம் நம்ம கொண்டு வந்துட்டு அந்த கண்டென்ட் மேலே டைரெக்டாக நம்ம அனோட்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அனோட்டேட் இன் த சென்ஸ் ஐ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங். இப்போ அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த டூல் பார் வந்துடும். இந்த டூல் பார் வச்சு நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் டைரெக்டாக அனோட்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எந்த டூல் பாரில் கூட அனோட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரை வந்து பற்றி நம்ம டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம இங்கே சென்டரில் கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் போயிடும். ஸோ இந்த ஆரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹைட் அட்ஜஸ்டபிள், நம்ம எங்கே வேணாலும் எந்த ஹைட்டுக்கு வேணாலும் டச் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃபர்தராக நம்ம வேணுங்கும் போது 2 சைட்லேயும் ஐ ஹாவ் இட் ஆன் மை லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, எனக்கு ரைட் சைட்லேயும் இருக்குது. ஸோ 2 சைட்லேயும் நான் ஆப்ஷன்ஸை நான் கொண்டு வந்துக்கலாம்.
ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மல்டிபிள் இன்க்ளூட்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸு. செகண்ட் ஒன் வந்து நோட் பேட், அதாவது நம்ம ஒயிட் போர்டிங் சாஃப்ட்வேர். இது வந்து இதில் தான் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி அனைத்து ஸ்கூலில் இன்ஸ்டால் பண்ண ஸ்கூல்ஸில் எல்லாமே உங்களுக்கு அன்னோன் ரிசோர்ஸஸ்லேருந்து, அதாவது மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாமே எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இன்னொன்று ஏபிகே பியூரும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏபிகே பியூர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்ஸ் லைக் கூகுள் எர்த் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு ஜியோஜிப்ரா ஆகட்டும், இல்லை பிஹெச்இடி ஆகட்டும், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஏபிகே பியூர் ஆப்பில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கே ஏதாச்சும் புது அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபோன்ஸில் ட்ரை பண்ணியிருக்கீங்க போது நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் போய் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸில். ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து, அதாவது ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து நம்ம ஒயிட் போர்டிங் சாஃப்ட்வேர். ஸோ நான் ஈஸி நோட்டில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் பென் டூல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ என் பென் டூலில் வந்து ஐ ஹாவ் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரே ஒரு பென் தான் நான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பென் சூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன். ஹலோ எவ்ரிவான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பென் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எந்த சைடில் எழுதினாலும் எனக்கு ஒரே ஒரு இங்க் தான், ஒரு கலர் தான் வரும். ஸோ இதில் வந்து நம்ம தின் சைடில், அதாவது இந்த பென் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெனில் வந்து நம்ம திக்னஸ் என்ன ரேஞ்ச் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கலர்ஸ் வந்து க்ளோஸ் டு ஒரு 18 கலர்ஸ் வரும். நம்ம 18 கலர்ஸில் எந்த கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் திக்னஸோட. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தின் அண்ட் திக், 2 பென் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் இஸ் யோர் தின் சைட் ஆஃப் த பென் அண்ட் அதர் இஸ் யோர் திக் சைட் ஆஃப் த பென். ஸோ இந்த ரெண்டு சைட்ஸுக்கும் நம்ம 2 கலர்ஸ் கொடுத்துட்டு அட் அ டைம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தின் சைடுக்கு வந்து ப்ளூ சூஸ் பண்ணுறேன். அண்ட் திக் சைடுக்கு நீங்கள் அந்த திக் சைடில் இருந்தால் யூ ஹேவ் டு சூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். நான் ரெட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எழுதும்போது, ஸோ திஸ் இஸ் மை தின் சைட், அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு எழுதும்போது, அண்ட் எரேசர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் பாம் கெஸ்டர், நீங்கள் பாமை நீங்கள் போர்டில் கொண்டு வரும்போது அது எரேசராக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எரேசரை நீங்கள் டைரெக்டாக கொண்டு வரலாம். ரைட். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் இந்த பென். அந்த தேர்ட் ஆப்ஷன் வில் பி யோர் பெயிண்ட் ப்ரஷ் டூல். ஸோ பெயிண்ட் ப்ரஷ் டூல்லையும் நீங்கள் 2 கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதில் எப்படி பார்த்தீங்கன்னா எழுதும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கர்வ்ஸ் எல்லாமே, அதாவது வளைவுகள் எல்லாமே இதில் கொஞ்சம் நீட்டாக தெரியும். நம்ம மேஜராக இது வந்து நம்ம ஏதாச்சும் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராயிங் டூல் மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இந்த பேஜ் வந்து நம்ம ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த பேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. நான் வந்து அடுத்த பேஜுக்கு போகும்போது எனக்கு டைரெக்டாக எனக்கு இங்கே ஆப்ஷன் வந்துடும் ஆட் பேஜ் கொடுக்கறதுக்கு. ஸோ இதுலேருந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போர்டை ஃபுல்லாக அழிக்க வேண்டாம். என் கண்டென்ட் வந்து இஸ் ஆல்ரெடி தேர் ஆன் த போர்டு. ஸோ இதுலேருந்து நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து டைரெக்டாக ப்ளஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன்னா என்னோட செகண்ட் பேஜுக்கு வந்துடும். ஸோ அண்ட் எஸ், நம்ம வந்து இப்போது ஒயிட் பேக்ரவுண்டில் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பை டிஃபால்ட். இதில் வந்து எனக்கு நான் டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் பேக்ரவுண்ட் வேணும்போது எனக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். அதாவது ஐ கேன் சூஸ் பிட்வீன் தீஸ் 6 கலர்ஸ், அதாவது எந்த கலர் பேக்ரவுண்ட் வேணுங்கிறத நான் இதுலேருந்தே நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாட்டி நான் வேறு சப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் டீச் பண்ணுறேன்னா, இல்லை ஃப்ளோ சார்ட் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுறோமா, இல்லை லாங்குவேஜஸ், இல்லை மியூசிக் கிளாஸ், கிராஃப். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற கீழேருந்து. ஸோ இதுலேருந்து நான் இப்போ டைரெக்டாக ஐ கீப் வித் மை ஒயிட் பேக்ரவுண்ட். நான் ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமைஸ் பேக்ரவுண்ட் ஆல்ரெடி ஒரு 16:9 ரேஷியோவில் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமைஸ் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த ப்ளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைல்ஸ்லேருந்து நீங்கள் டைரெக்டாக கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நவ் ஐ கெட் பேக் டு மை டிஃபால்ட் பேக்ரவுண்ட். இதுலேருந்தே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் சம்திங் இன் சயின்ஸ். இப்போ வந்து நான் சப்ஜெக்ட் வந்து நான் சயின்ஸ்ன்னு எழுதுறேன். ஸோ ஐ கோ ஃபார் மை பென் டூல், திக்னஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் அண்ட் பிளாக் பென் எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த டெக்ஸ்ட் மட்டும் ஐ வாண்ட் இட் ஆஸ் அ பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஆரோ சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஆரோ சிம்பிள் யூஸ் பண்ணி இது மட்டும் சர்க்கிள் பண்ணுறேன். ஸோ அந்த சர்க்கிள் பண்ண உடனே ரைட் கார்னரில் யூ கேன் see one icon. ஸோ இதுலேருந்து திஸ் இஸ் மை பிரிண்டபிள் ஃபார்மேட். ஸோ இதை வந்து நான் இங்கே சென்டரில் வைக்கலாம், இல்லை கார்னரில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம்.
ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே நான் ஸ்டிக்கி நோட்ஸ் கொண்டு வந்துட்டு என்ன சப்ஜெக்ட் நான் சயின்ஸில் வந்து என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிறத கூட நான் கொண்டு வந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது மூணாவது ஆப்ஷன் வந்து இரேசரில் வந்து நம்ம டைரெக்டாக நீங்கள் பாம் கெஸ்டர் வச்சியும் நீங்கள் இரேஸ் பண்ணுறதை பார்த்தீங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே erase this. ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக பாம் கெஸ்டர் வச்சு இரேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா கூட யூ ஹாவ் another way to erase it. நீங்கள் டஸ்டர் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே இரேஸ் ஆயிரும், அன்டூ பண்ண முடியாது. இல்லாட்டி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எது நீங்கள் சர்க்கிள் பண்ணுறது மட்டும் இரேஸ் ஆகும். ஸோ இப்படி கூட நீங்கள் இரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி நோட்ஸ் ஏதாச்சும் கொண்டு வரும், அதாவது நான் ஒரு சப்ஜெக்ட் டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் அதில் வந்து ஏதாச்சும் அந்த டாபிக் வந்து நான் என் போர்டில் எப்போவுமே விசிபிளாக இருக்கணுங்கும் போது ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஐ ஹாவ் அன் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நான் வந்து பயாலஜின்னு கிளிக் பண்ணுறேன், டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்தேன்னா it will go to any one of the corners. ஸோ இந்த கார்னர் வந்து அந்த கார்னரில் வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இந்த கார்னரில் வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது. பை டிஃபால்ட் நான் வந்து ஒரு லெசன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வீட்டிலேருந்தே இல்லை என்னோடய ஃப்ரீ டைம் ஸ்கூல்லையோ ஃப்ரீ டைமில் வந்து நான் ஐ கோ டு த இன்டர்நெட், டேக் சம் இமேஜஸ், கொஞ்சம் இமேஜஸ் கூகுள்லேருந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சு, அது போக சில கண்டென்ட் எல்லாமே நான் கூகுளில் பார்த்து வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து நான் கிளாஸ் ரூமில் எடுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வைக்கும்போது ஐ கேன் புட் தட் கண்டென்ட், என்னென்ன கண்டென்ட் எனக்கு தேவையோ அது என்னோட ஒரு பென்ட்ரைவில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த போர்டில் கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் என்னென்னா எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு பென்ட்ரைவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கண்டென்ட் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் டைரெக்டாக போர்ட்லேயே உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நான் இந்த ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இங்கே வந்து நான் டைரெக்டாக கோ டு மை இன்சர்ட் ஆப்ஷன் ஓவியர். ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இமேஜஸ் அண்ட் பிடிஎஃப் கொண்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இமேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ இமேஜஸ்க்கு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோட பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே சோனி 32GB காட்டுது. ஸோ இங்கே வந்து டெமோ டாக்ஸில் என் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இமேஜஸில் நான் வந்து சொல்ல வரணும். ஸோ இமேஜஸில் ஐ ஹாவ் அன் இமேஜ் ஆஃப் தி ஹார்ட் which I would like to bring into the world. So this is the image of my human heart. So இதை வந்து நான் இந்த கண்டென்ட்டை தான் நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்திருக்கேன். அண்ட் மோர் ஓவர் இந்த டிவைஸில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் எனேபிள்டு வசதி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த இமேஜை வந்து நான் எங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே நான் ப்ளேஸ் பண்ணி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் நான் ஸ்பேஸ் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து நம்ம டைரெக்டாக அனடேட் பண்ணலாம். அதாவது அனடேட்னா என்னென்னா தீஸ் ஆர் த வெயின்ஸ்ன்னு சொல்லி நம்ம இதை காட்டலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம டைரெக்டாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்ட்ராவாஸ்குலர்ஸ் வெயின்ஸ் இல்லை என்ன சப்ஜெக்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதை டைரெக்டாக இங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நான் இன்டர்நெட்டில் கொஞ்சம் கண்டென்ட் பார்த்து வச்சுருக்கேன். விக்கிபீடியா பேஜில் ஹியூமன் ஹார்ட் பற்றி ஒரு நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ டைரெக்டாக போர்டில் கொண்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவேன், நான் டைரெக்டாக ஹோம்க்கு இங்கே கிளிக் பண்ணிடுவேன். ஹோம்க்கு வந்துட்டு இங்கே மெனுவில் வந்து ப்ரௌசர் நான் கிளிக் பண்ணுவோம். ஸோ நம்ம மல்டிபிள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே வச்சுக்கலாம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேங்க போது ஐ கிளிக் ஆன் திஸ் ஐகான் அண்ட் ப்ரெஸ் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுச்சுன்னா நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து அது பேஸ்ட் ஆயிரும். ஸோ இங்கேருந்து நான் டைரெக்டாக அந்த ஆப் ஸ்க்ரீனுக்கு போகாமல் இங்கே நான் அந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே இட் வில் பிரிங் இட் டு மை ஹோம் பேஜ் ஆஃப் தி ப்ரௌசர். ஸோ இதில் வந்து நான் கூகுள் கிளிக் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ரெடி எனேபிள் டிவைஸஸ்க்கு நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஹோம்க்கு வரேன். ஸோ நம்ம இன்டர்நெட் இங்கே எப்படி கனெக்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்க போகிறது. இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜென்ரல் நெட்வொர்க் ஜென்ரல் வந்து நீங்கள் ஆடியோஸ் சவுண்டு இங்கே டைரெக்டாக வால்யூம் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஐ கேர் எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்கில் வந்துட்டு வைஃபை. ஸோ இதில் வந்து இப்போ நான் கரெக்டாக என்னோட நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு உங்கள் ஃபோனில் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனில் வந்து அந்த என்ன நெட்வொர்க்கும் இங்கே காட்டும். வைஃபை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபோன் இன்டர்நெட் கூட நீங்கள் ஷேர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஸ்கூல்லேயே வைஃபை எனேபிள் ஆயிருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்கூலோட வைஃபைக்கு இந்த செட்டிங்ஸ் மூலமாக யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் மூலமாக. இப்போ வந்து நான் டைரெக்டாக கெட் பேக் டு மை ப்ரௌசர். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னோட மல்டிபிள்ஸ் ஐக்கானில் யூஸ் பண்ணி போய்க்கலாம், இல்லை டைரெக்டாக கூட அங்கே கிளிக் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் கோ டு மை ப்ரௌசர், கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து நான் ஹியூமன் ஹார்ட் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால ஐ சர்ச் ஃபார் ஹியூமன் ஹார்ட். ஸோ டைப் பண்ண நம்மளோட இதெல்லாமே காட்டும், ஆப்ஷன்ஸ் காட்டும். அது பேஸ்ட் ஆன் தி ஆப்ஷன் நம்ம டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் விக்கிபீடியா பேஜில் ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுருக்கேன் கண்டென்ட். ஸோ ஐ கோ டு மை விக்கிபீடியா பேஜ் அகேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கிறது நம்ம டிவைஸில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு கண்டென்ட் எங்கே இருக்குங்கிறது தெரியும். ஸோ அந்த கண்டென்ட்டை நான் வந்து டைரெக்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ஹார்ட்டோட விக்கிபீடியா பேஜ் கண்டென்ட். ஸோ இதில் வந்து வாட் ஐ கேன் டூ, ஐ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். நான் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே டைரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 2 ஃபிங்கர் கெஸ்டரில், ஸோ இந்த 2 ஃபிங்கர் கெஸ்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட்டிங் டூல் வரும். அண்ட் இந்த டூலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே எப்படி பார்த்தோம், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து இந்த ஆப்ஷன்லேருந்து கூட இந்த கொண்டு வரலாம். ஸோ இதுதான் என்னோட அன்னோட்டேஷன் டூல். ஸோ இங்கேயும் என்னால் 2 இங்க் செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தின் சைடுக்கு பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் ரெட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் திக் சைடுக்கு நீங்கள் சும்மா இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து தின் சைடுக்கு பிளாக் இருக்குது, அண்ட் திக் சைடுக்கு நான் ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கேன் பிளேஸ் திஸ் எனிவேர். இதை வந்து நான் ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணிவிட்டு ஐ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் பை ரீடிங் இட் ஆன் த, அதாவது நான் இங்கேருந்து டைரெக்டாக படித்து காட்டலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஹார்ட் இஸ் அ மஸ்குலர் ஆர்கன் இன் மோஸ்ட் அனிமல்ஸ். ஸோ இதை வந்து நான் டைரெக்டாக இப்போ இந்த லைனை ஹைலைட் பண்ணோன்னா, ஸோ இந்த மாதிரி நான் காட்டிக்கலாம். ஸோ this is one option to directly explain on any particular screen. ஸோ நான் இது வந்து நான் இப்போ வந்து ஒரு விக்கிபீடியா பேஜில் நான் டைரெக்டாக அனோட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விச் பம்ப்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கண்டினியூ பண்ணுறேன். The heart is a muscular organ in most animals which pumps blood through the blood vessels of the circulatory system. ஸோ இந்த மாதிரி நான் டைரெக்டாக இந்த கண்டென்ட்டே படிக்கலாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் இந்த கண்டென்ட்டை மூவ் பண்ணுங்கும்போது, ஸோ இந்த கண்டென்ட் வந்து நம்ம இப்போ வந்து அடுத்தது மூவ் பண்ண பார்க்குறோம். ஸோ மூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேஜ் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஐ வாண்ட் திஸ் கண்டென்ட் அலாங் வித் த இமேஜ் டு பி brought டு மை ஒயிட் போர்ட். ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அகேன் 2 ஃபிங்கர் கெஸ்டர் யூஸ் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்தீங்க. இப்போ இதை வந்து நான் கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ கேப்சர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஐக்கான் இருக்குது. ஸோ இது நீங்கள் ஃபோட்டோ ஐக்கான் கிளிக் பண்ணும்போது இது வந்து கேப்சர் பண்ணுது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஆல்ரெடி ஹாவ் திஸ். ஸோ இதை வச்சு நான் எவ்வளோ கண்டென்ட் வேணுமோ நான் என் கண்டென்ட்டை ஷார்ட் பண்ணி, இப்போ எனக்கு இவ்வளோ வேணும், இந்த கண்டென்ட் வேணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் போயிடும். செகண்ட் ஆப்ஷன் இஸ் டு டேக் த என்டையர் பேஜ். தேர்ட் ஆப்ஷன் இஸ் டு டேக் இட் டு த ஒயிட் போர்டு. இது வந்து நம்ம டைரெக்டாக ஒயிட் போர்டில் எந்த பேஜில் விட்டோமோ அந்த பேஜுக்கு நம்ம டைரெக்டாக எடுத்து போய்க்கலாம். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நம்ம இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நம்ம டிவைஸில், அதாவது நம்ம டிவைஸ்லனா இந்த இன்டராக்டிவ் ஃப்ளாட் பேனலில் பென்கியோட டிவைஸில் வந்து சேவ் ஆயிரும் இந்த இமேஜ். ஸோ இது இப்போ வந்து நம்ம டைரெக்டாக நான் ஈஸி கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது, என்னோட இமேஜ் வந்து டைரெக்டாக என்னோட ஒயிட் போர்டுக்கு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்க இந்த ஆல்ரெடி ஐ ஹாவ் அ கண்டென்ட். இங்கே வந்து நான் ஆல்ரெடி என்னோட இமேஜ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது கூட நான் இந்த விக்கிபீடியா கண்டென்ட்டும் என்னோட ஒயிட் போர்டில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறேன். இதை கொஞ்சம் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி என்னோட செலெக்ஷன் டூல் தான் ஆன் ஆயிருக்கு. ஸோ இப்படி நம்ம டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து திருப்பி நம்ம பென் டூல்ஸை கொண்டு வந்துடுறேன். அண்ட் இதில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் டைரெக்டாக இது மேலே கூட எழுத ஆரம்பிக்கலாம். ரைட். ஸோ இதுலேருந்து என்ன பார்த்தீங்க, நம்ம எனி கண்டென்ட் ஃப்ரம் இப்போ வந்து விக்கிபீடியா பேஜ்லேருந்து தான் கொண்டு வரணுன்ட்டு இல்லை. இப்போ வந்து என்னோட கண்டென்ட் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் இருக்குது. வீடியோவில் ஒரு இமேஜ் ஒன்று காட்டுறாங்க, அந்த இமேஜ் கொண்டு வரணுன்னா கூட நான் டைரெக்டாக வீடியோலேருந்து அந்த இமேஜை நான் டைரெக்டாக கொண்டு வந்துக்கலாம் இதுக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே நான் படித்து காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நான் அதாவது ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனை வந்து இதில் வந்து எப்படி கொண்டு வந்து இப்போ நான் இந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கும் போது எப்படி ஷேர் பண்ணிக்கலாம்னா, ஐ ஹாவ் அன் ஆப்ஷன் ஆஃப் சேவிங் இட். ஸோ இதை வந்து நான் டைரெக்டாக என்னோடய ஆப்ஷனில், அதாவது டிவைஸில் சேவ் பண்ணிவிட்டு என் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் டைரெக்டாக பிடிஎஃப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது ஷேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இல்லை நான் என் ஃபோனில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கிளாஸ் ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணுற பெர்மிஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஆஸ் அ எஜுகேட்டர், ஆஸ் அ டீச்சர் என் ஃபோனில் வந்து நான் இப்போது QR கோட் ஒன்று ஜென்ரேட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து எந்தெந்த பேஜ் வேணுங்கும் போது நான் இந்த செகண்ட் பேஜ் மட்டும் நான் ஷேர் பண்ண போகிறேன் சயின்ஸு. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா பேஜஸ் ஒரு இந்த டிவைஸில் வந்து உங்களுக்கு அப் டு 16 பேஜஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நாட் டு வரி. அதுக்கு மேலே கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணி நான் யூஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் 16 பேஜஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எத்தனை பேஜஸ் இருக்கோ எதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஷேர்னு கொடுத்தீங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், ஆஸ் அ பிடிஎஃப் ஆர் செப்பரேட் இமேஜஸ். ஸோ வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஆஸ் அ பிடிஎஃப். நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது பிக்சலேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு இமேஜஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாகவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஷேரிங் கண்டென்ட்டில் வந்து பிடிஎஃப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ஷேர் கண்டென்ட். ஸோ ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஷேர்னு கொடுத்தேன்னா ஒரு 2 or 3 அதாவது 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த QR கோடை இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூட டைரெக்டாக நீங்கள் இந்த கண்டென்ட் எடுத்துக்கலாம். ஃபார் தட் மை டிவைஸ் ஹஸ் டு பி கனெக்டட் டு தி இன்டர்நெட். ஸோ இப்போ வந்து நான் என்னோட ஃபோன்லேருந்து நான் இந்த டிவைஸை வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன், அதாவது இந்த QR கோடை நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ ஸ்கேன் பண்ணும்போது கோ டு வெப்சைட்டுன்னு காட்டும். அந்த வெப்சைட்டுக்கு போனேன்னா வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண காட்டும். ஸோ நான் க்ரோம்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா க்ரோமில் ஓப்பன் பண்ணும்போது இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் டைரெக்டாக இந்த டிவைஸோட, அதாவது உங்கள் ஃபோனோட இன்டர்நெட் ஆனில் வச்சுருந்தா கூட டைரெக்டாக வந்துடும். ஸோ ரிஃப்ரெஷ் ஆன உடனே நம்ம என்ன கண்டென்ட் இந்த பேஜில் ஷேர் பண்ணியிருக்கோமோ அந்த கண்டென்ட் வந்து என் ஃபோனில், அதாவது டீச்சர்ஸோட ஃபோனில் வந்து ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அதை வந்து உங்கள் பிடிஎஃப்பில் நீங்கள், அதாவது உங்கள் ஃபோன் மெமரியிலே வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை உங்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பர்டிகுலர் குரூப்ஸ் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணி, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆகட்டும், கூகுள் மீட் ஆகட்டும், ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு வந்து நீங்கள் இந்த கண்டென்ட்டை டைரெக்டாக பிடிஎஃபாகவே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாமே நம்ம கிளாஸ் ரூமில் நோட்ஸ் எடுக்கணும் அப்படி ஒரு கட்டாயம் இருக்காது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த ஒரு மெத்தடில் நீங்கள் யூ கேன் கோ அண்ட் ஷேர் யுவர் கண்டென்ட் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ், ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபீச்சர் ஆஃப் திஸ் இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பேஜ் போகலாம், ஃப்ரெஷ் பேஜ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளோட 3rd பேஜ். இந்த ஒயிட் போர்டிங் சாஃப்ட்வேர்லேயே நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்கல் சம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கோ இல்லை ஒரு ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கோ ஒரு ஃப்ராக்ஷன் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணும் விச் இன்க்ளூட் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஸ் வெல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 3 divided by 7 is equal to how much? So this is not a very complex problem, but ஆனாலும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம இதை வந்து டைரெக்டாக எப்படி சால்வ் பண்ணுறது, இது வந்து ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து ஏன் கொண்டு வந்தேன்னா, இங்கே வந்து இந்த டிவைஸில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பில்ட் இன் கேல்குலேட்டர் இருக்குது. ஸோ இந்த கேல்குலேட்டர் வந்து ஃப்ளோட்டிங் கேல்குலேட்டருமாங்க, நீங்கள் எங்கே இந்த ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த சைஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் கேல்குலேட்டரை நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஸ்க்ரீனில், அண்ட் சைஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எரேஸ் பண்ண முடியாது, கிளியர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நான் அப்படியே எழுத பார்க்குறேன். ஸோ தி ப்ராப்ளம் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 3 டிவைடட் பை 7. ஸோ ஈக்குவல் டூன்னு போடும்போது இது வந்து அப்ராக்சிமேட் ஆன்சரை கால்குலேட் பண்ணி காட்டிடும். So you can see the option, the question and the answer over there. So இது வந்து நான் டைரெக்டாக ஆன்சர் நோட் பண்ணி 0.678. So the answer is 0.678. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் கேல்குலேட்டரோட யூசேஜ் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஐ கேன் ட்ரா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், வாட் ஐ மீன் பை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இஸ் ஐ கேன் கெட் க்ளோஸ் டு 4 ஷேப்ஸ். அதாவது ஒரு ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அண்ட் அ சர்க்கிள். ஸோ இந்த 4 ஷேப்ஸை வந்து என்னால் இந்த டிவைஸில் ட்ரா பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இட் வில் ஆல்ரெடி கிளியர், எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் மை சர்க்கிள், கிளியர் கொடுக்குறேன். நான் ட்ரையாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை ட்ரையாங்கிள், எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ ஹியர் இஸ் மை ட்ரையாங்கிள். அண்ட் ஒரு ஸ்கொயர் ஒன்று க்ரியேட் பண்ண பார்க்குறேன். So this is my square, export. Yes, I've got my square.
ஸோ இதே மாதிரி ஐ கேன் ஈவன் ட்ரா ரெக்டாங்கிள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை என்னால் ட்ரா பண்ண முடியும். ஸோ எஸ், ஸோ இதில் இன்னொரு என்ன ஃபீச்சர் இருக்குன்னா, எனக்கு ரீசெண்ட்லி ஒரு எஜுகேட்டர் கூப்பிட்டுருந்தார், ஒரு டீச்சர் சார் கூப்பிட்டுருந்தாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து ஷேப்ஸ் ட்ரா பண்ண ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்குது, யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஷேப்ஸில் வந்து நம்ம எப்படி எல்லா ஷேப்பையும் ஒரே இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்சென்ட்ரிக்காக, அதாவது நீங்கள் ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு சர்க்கிள் உட்கார வைக்க போகிறீங்க, இல்லை சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்கொயர் உட்கார வைக்க போகிறீங்கிறது கூட நீங்கள் இந்த டிவைஸ் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் சைஸ் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அப்ராக்சிமேஷனில் நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இங்கே கொண்டு வரேன். ஸோ ஒரு ஒரு அப்ராக்சிமேட் லைன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து நான் டிஃப்ரெண்ட் இதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆப்ஷனுங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ ஐ வில் கோ டு another fresh page over here. ஒரு 4th பேஜ் போகிறேன். ஸோ இதில் வந்து மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, உங்களுக்கு டைமர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு another இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் ஒன்று போகிறேன், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு. இது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து, அதாவது இந்த கிளாஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன். அந்த ஃபார்முலா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும், அதாவது ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணி அது கொண்டு வரணும். ஸோ இதில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இருக்குது. டோன்ட் சேவ் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ரேண்டமாக ஒன்று 3 ஸ்டூடெண்ட்ஸை நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ சூஸ் இன் 3 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரோல் நம்பர் வந்து எனக்கு 99 வரைக்கும் இருக்காங்க. ஒரு 99 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என் கிளாஸில் 1லேருந்து. ஸோ அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணோன்னா இங்கே ஸ்டார்ட் கொடுத்துட்டு எந்த 3 இப்போ நானாக சூஸ் பண்ணேன்னா அது பயாஸ்ட் மாதிரி ஆனாலும் ஆகும். ஸோ இதில் இதை வந்து நான் இந்த சிஸ்டம் போட்டுறேன். ஸோ ரேண்டமாக ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டாகவே இந்த போர்டில் இருக்குது. ஸோ ஐ கேன் ஹாவ் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் ரோல் நம்பர் 42, 57 and 73 கம் ahead on the board. ஸோ இப்படி அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு தென் ஐ கேன் கோ டு த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் போய் எனக்கு இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொஷின் மார்க்கோட ஆப்ஷன் வரும். இங்கே வந்து செட் த கொஷின் கொடுப்பேன். ஸோ இங்கே வந்து a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு how much. ஸோ இது வந்து பேஸ்ட் டு ஆல் கொடுத்தேன்னா எனக்கு அந்த கொஷின் வந்து ஆல் தி 3 போர்ட்ஸ் எனக்கு சூஸ் பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் இங்க் சூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு க்ரீன் சூஸ் பண்ணுறேன், செகண்ட் ஸ்டூடெண்ட்க்கு ப்ளூ சூஸ் பண்ணுறேன், அந்த தேர்ட் ஸ்டூடெண்ட் லெட் இட் கோ வித் பிளாக். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எழுதும்போது ஈ கேனாட் கோ டு த செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட். அதாவது யூ சி எனி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கேனாட் அவங்க போர்டை விட்டு எழுதிட்டு தே கேனாட் கம் டு த நெக்ஸ்ட் போர்டு. ரைட், அட் அ டைம் நான் எழுதுனா கூட இப்படி. ஸோ இந்த மாதிரி ஐ கேனாட் கோ டு த அதர் சைட் ஆஃப் த போர்டு. இந்த மாதிரி நான் 3 ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து 3 பேரையும் அட் அ டைம் நான் எழுத வைக்கிறது கூட ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஆஸ் இட் இஸ் அ மல்டி டச், அட் அ டைம் நீங்கள் 10 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் வி ஆர் கோன் பி யூசிங் ஒன்லி 3 ஃபிங்கர்ஸ் ஆர் 3 இன்புட்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபீச்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஃபீச்சர் பார்க்கலாம். டோன்ட் சேவ் கொடுங்க. சேவ் பண்ணுறதானா சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் ரூம்லேயே ஒரு குவிஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோன்னா கூட நம்ம எத்தனை டீம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ரோ இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் 4 ரோ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தோன்னா 4 டீம் மாதிரி இங்கே டிவைட் ஆயிரும். இது வந்து நம்ம எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவிஸ் நடத்தும் போது எந்த குரூப் நம்ம வின் ஆகுதோ அவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் இல்லை 1 பாயிண்ட்ஸ் கூட நம்ம சும்மா கிளிக் பண்ணி காட்டிக்கலாம். மேலேருந்து கிளிக் பண்ணோன்னா 0 ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக அப்படி காட்டிக்கலாம். ஸோ இதுலேயே டிசைட் பண்ணிடுறோம் எந்த பாயிண்ட், எந்த டீமுக்கு பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அந்த டீமுக்கு வில் பி த வின்னருங்கிற மாதிரி. ஸோ திஸ் ஃபீச்சர் இஸ் ஆல்சோ தேர். அது போக உங்களுக்கு வேறு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் யுவர் டைமர் அண்ட் யுவர் ஸ்டாப் வாட்ச். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது த கிளாஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் உங்களுக்கு
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆன் த எட்ஜ் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களோட டைமை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ் வித் திஸ். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து இந்த ஒயிட் போர்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இதில் இன்னொன்று ஒரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் மைக் தேவைப்படும். அதுக்கு நம்ம ஒரு இன்டர்னல் மைக் நீங்கள் ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டீச் பண்ணிகிட்டு இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நீங்கள் டைரெக்டாக சேவ் அதாவது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே இப்போ பாருங்கள் ரவுண்டாக இருந்தது ஸ்கொயரில் மாறி இருக்குது. ஸோ இட் இஸ் பீன் ரெக்கார்டிங். ஸோ என்னோட கண்டென்ட் வந்து நான் இங்கே அதாவது மைக் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா ஐ கேன் டைரெக்ட்லி ஸ்டார்ட் ரெக்கார்டிங் மை வாய்ஸ் ஆல்சோ. இப்போ வாய்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா, மைக் இல்லாமல் இருந்ததுன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது எனக்கு. ஸோ என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேனோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி ஸ்க்ரீன் மட்டும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க. லெக்சரர் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆக மாட்டேது, ஏன்னா there's no camera with this device. கேமரா இல்லாதனால நம்ம டைரெக்டாக என்ன ஸ்க்ரீனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அதெல்லாமே ரெக்கார்ட் ஆகி சேவ் ஆகும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, எனி இம்பார்ட்டன்ட் டாபிக் இப்போ வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு தேவைங்கும் போது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகிட்டு இருக்காங்க அன்றைக்கி ஒரு நாளுங்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக அவங்க ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப்புக்கோ இல்லை ஸ்டூடெண்ட் குரூப்புக்கோ நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். So these are the different types of features of this interactive whiteboard. இந்த whiteboardல இத்தனை features எல்லாமே இருக்குது, நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் மோரோவர் இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் வந்து I explained everything to my students. இதை வந்து நான் சம்மரைஸ் பண்ணுங்கும் போது இங்கே நடுவில் கிளிக் பண்ணாலே எனக்கு காட்டும் எந்தெந்த பேஜஸ் எவ்வளோ பேஜஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்கிறது. அது வந்து நான் எந்த பேஜுக்கு வேணும்னாலும் நான் டைரெக்டாக அங்கேருந்து நான் செலக்ட் பண்ணி I can directly go to any page, click on that and start explaining. ஸோ இந்த மாதிரி நான் டைரெக்டாக சம்மரைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், ஒயிட் போர்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா கூட நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபார்வர்ட் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்னும் புரியாமல் இருக்கும், அதாவது இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுங்கிறத கூட வெளிப்படையாக சொல்கிறேங்க. எஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எல்லாமே பென்கியோட இன்ட்ராக்டிவ் டிவைஸோட ஒரு சிறந்த ஒரு டெமோன்னு சொல்லலாம். ஒயிட் போர்டு, டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ், நாங்கள் எப்படி சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்குறோங்கிறது எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு டெமோ வீடியோவில் நம்ம இன்னைக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது எந்த ஒரு கண்டென்ட் ஆகட்டும் நம்ம ஷேர் பண்ணும்போது நாலேஜ் டெஃபினெட்லி க்ரோஸ் வைல் ஷேரிங். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் let us down know in the comments. நாங்கள் உங்களுக்கு ஃபர்தராக ரீச் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் really a pleasure to be out here and go with this particular device. Thank you so much for your time. அனைவருக்கும் வணக்கம். Thank you.